ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு ரவுடி தான் பார்க்க போறோம். என்னதான் சின்ன வயசுல பயங்கர சண்டித்தனம் பண்ணாலும், சண்டியரா இருந்தாலும் ரவுடிசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மனைவி வந்துட்டாங்க, குழந்தைங்க வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம திருந்தணும் அப்படின்னு சொன்னாலும் பழைய பகையும் விடாது, போலீஸ்காரங்களும் விட மாட்டாங்க. இது வந்து இவருடைய வாழ்க்கையில நல்ல எக்ஸாம்பிள். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா வழக்கம் போலதான் இவங்க வீட்லயோ இவங்க அண்ணனுக்கோ இவங்க அம்மா அப்பாக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இவருக்குமே எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் போய் இன்னைக்கு அதாவது பகையாளிகளை கூட நம்ம பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி சரி பண்ணிடலாம் போல இருக்கு. ஆனால் காவல்துறை விட மாட்டாங்க. எங்கேயோ எந்தெந்த மாவட்டத்துல இருந்தோ, அதாவது அங்கெல்லாம் குற்ற சம்பவங்களை நம்ம செய்யலாம் கூட கூப்பிட்டு ஒன் டைம் போடுறேன், கூப்பிட்டு புட்டப் பொண்ணவா அப்படின்னு சொல்லி ஃபோன் டார்ச்சர் பண்ணி நம்ம வாழ்க்கையை வெறுக்க வச்சிருவாங்க. அதனால தான் நான் பல வீடியோக்களை சொல்றது, தயவு செய்து ரவுடிசம் பண்ணாதீங்க. பண்ற வழக்குகளை விட போடுற புட்டப்பக்கம் தான் அதிகமா இருக்கும், லைஃபே ஸ்பாயில் பண்றாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இன்னைக்கு பார்க்க போகுது. நம்ம பண்ண வழக்குகள் கம்மி, புட்டப்புகள் அதிகம். கஞ்சாலாம் பார்த்துருக்க மாட்டாப்புல, ஆனா கஞ்சா வழக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு புட்டப்புல. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல புதுக்கோட்டையை சேர்ந்த ரவுடி மணிவாசகம் என்கிற சண்டியர் மணி, இவரை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்த்துருக்க பெல் பட்டன் நமக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த சண்டியர் மணி என்கிற மணிவாசகம், எந்த ஊரை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதியை சேர்ந்த கருப்பையா மலர்விழி தம்பதியினரின் இளைய மகன் தான் இந்த மணிவாசகம். கூட பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அண்ணன் பேர் மணிகண்டன். எந்த குற்ற செயலும் ஈடுபட மாட்டார். அவர் ஒரு வேலையில ஒன்று இருப்பாரு, போலீஸ் வேலை இருக்காரு. சண்டியர் மணி பாத்தீங்கன்னா படித்து 10th வரைக்கும் தான். சிறு வயது முதல் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நண்பர்களும் உண்டு, நிறைய கெட்ட சாவகாசங்கள் நண்பர்களும் உண்டு. 10th முடிச்சுட்டு ஏரியாவில் அப்படியே ஜாலியாக பசங்களோடய சுத்த வேண்டியதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படி கெத்து காமி அந்த தான் போயிட்டு இருந்தாரு. முதல் வழக்குன்னு பார்த்தீங்கன்னா 2017 பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் பகுதியில் தன் சமுதாயத்தை சேர்ந்த நண்பர் ராம்கி என்பவரை மாட்டு சமுதாயத்தை சேர்ந்த சந்துரு என்பவர் அடிச்சிடுறாரு. பதிலுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தரப்புல போய் சந்துருவை வெட்டுறாங்க. வாலிகண்டபுரம் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி எல்லாரையும் தேடி வராங்க. சண்டியர் மணி, ராம்கி, பிரபு, ராஜேஷ் மற்றும் ஒரு 15 பேர் எல்லாம் அப்ஸ்காண்டு. 10 பேரை மட்டும் போலீஸ்காரங்க பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. மீதி சண்டியர் மணி மற்றும் 4 பேர் என்ன பண்றாங்க, ஏபி போடுறாங்க. ஏபி கிடைச்சிடுது. அடுத்து பாத்தீங்கன்னா 2018 பிப்ரவரி மாதம் இவரது நண்பர் ராஜா என்பவரை குடும்ப பகை காரணமாக பாலா என்பவர் என்ன பண்ணிடுறாரு, வெட்டுகிறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா கொடுமையா ராஜாவோட கட்ட விரலையே போயிடுது, கட் பண்ணி எடுத்துறாங்க. இதனால என்ன பாத்தீங்கன்னா எல்லாம் உள்ள போயிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே பதில் சம்பவம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்றாங்க, திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பாலாவை ஒரு கையை வெட்டி எடுத்துறாங்க. ஊர் மக்கள் ஜேன்னு இருக்கிற ஏரியா பயங்கர பரபரப்பாகுது. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போலீசார் கிட்டத்தட்ட பயங்கரமா ஒரு 17-20 பேர் மேல சேர்க்கிறாங்க. சுல்லாமணி, ராம்கி, பிரபு, ராஜேஷ், ராஜா மற்றும் ஒரு 20 பேரை சேர்க்கிறாங்க வழக்குல. கொலை சேர்த்துட்டு எல்லாரும் தேடி வராங்க. அனைவரும் பாத்தீங்கன்னா கோர்ட் ஆஜரு. திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. 17 நாள்ல ஜாமீன்ல எல்லாரும் வெளியே வராங்க. அதே இப்போ அவர் ஒரு விரல வெட்டினான்னு சொல்லி பாலாவை கையை விட்டாங்களா, அப்ப பாலா கூட பகை அதிகமாகுது. அப்ப என்ன பண்றாங்க, வெளியே கொஞ்ச நாள்லயே ராஜாவை தூக்கிட்டு ஓடுறாங்க. தூக்கின்னு போய் ஒரு 3 நாள் வச்சு கஸ்டடி, அதாவது போலீஸ் கஸ்டடி மாதிரி ரவுடிசம் கஸ்டடி வச்சு சம்மாடி அடிக்கிறாங்க. அடிச்சு ரிலீஸ் பண்ண, அதாவது குழுவிரமா அடிச்சு விட்டுறாங்க அவர் ராஜாவை. இதற்கு பதில் சம்பவமாக பாத்தீங்கன்னா 2019 கரூர்ல வைத்து பாலாவின் தம்பி ராஜேஷ் என்பவரை கொடூரமா வெட்டி கொலை பண்றாங்க. கரூர் டவுன் போலீசார் கொலை வழக்கு பதிவு பண்ணி 28 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. பிரபு, ராஜா, ராஜேஷ், ராம்கி மற்றும் 24 பேர் கைது செய்யப்படுறாங்க. அனைவரும் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்படுறாங்க. 2 பேருக்கு மட்டும் குண்டாசு, சண்டியர் மணி குண்டாசு இல்ல, மற்ற 2 பேருக்கு குண்டாசு. சண்டியர் மணி 45 நாள்ல ஜாமீன்ல வெளியே வரார். அடுத்து பாத்தீங்கன்னா சரி போதும், நம்ம அண்ணன் ஒரு பக்கம் போலீஸா இருக்காரு, குடும்பம் ஒரு நிலைமையில இருக்கு, நம்ம எது தேவையில்லாம ரவுடி சம்பவம் சொல்லி ஒரு வருஷம் எந்த குற்ற சம்பவங்களையும் இல்லாம இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா கத்தி எடுத்த கையாச்சு சும்மா இருக்காது. 2021 பாத்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்கு ராம்நாடு போறார். அங்க பாத்தீங்கன்னா தேர்வாடி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு தர்மா என்ற பழம் கிடையாது. தர்மா நல்லா க்ளோஸ் ஆகுறாரு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காரு, ரொம்ப நியாயமா இருக்காரு விட்ட. அப்போ அவர் குடும்ப பிரச்சனை காரணமாக ராஜேந்திரன் என்பவர் என்ன பண்றாரு, தர்மாவை அடிச்சிடுறாரு. அப்போ இந்த மாதிரி என்னை அடிச்சிட்டாங்கன்னு ஒரு பதில் சம்பவம் நீ பண்ணோன்னு சொன்ன உடனே பதில் சம்பவமாக சண்டியர் மணி தலைமையில பாத்தீங்கன்னா ராம்நாடு பட்டரங்காத்தான் அப்படின்னு ஒரு ஈசிஆர் பகுதியில் வச்சு என்ன பண்றாங்க, ராஜேந்திரனை கொடூரமா கொலை செய்யறாங்க. கேணிக்கர போலீசார் கொலை வழக்கு பதிவு பண்ணி A1 தர்மாவுடைய சகோதரி சத்யா, A2 பாத்தீங்கன்னா தர்மா, A3 நம்ம மணி சண்டியர் மணி, A4 பாத்தீங்கன்னா தர்மாவின் தம்பி, மொத்தம் ஒரு 10 பேரை சேர்க்கிறாங்க. எல்லாம் அப்ஸ்காண்டு. மணியை வந்து ஒரு வாரம் கழித்து பாத்தீங்கன்னா காங்கேயம் பகுதியில் வச்சு ராம்நாடு ஸ்பெஷல் டீம் தூக்குறாங்க. ராம்நாடு சப்ஜெக்ட்ல வைக்கிறாங்க, 2 மாதம் வைக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குண்டாசை போடப்படுது. திருப்பி மதுரை மத்திய சிறைக்கு மாத்துறாங்க. 8 மாதம் அங்க இருக்காரு. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 10 மாசம் கழிச்சு தான் குண்டாசை உடைச்சு வெளியே வரார்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாசம் தான் நாகர்கோவிலில் ஒரு வேலை விஷயமா போறாரு. அங்க ரோந்து போன வடசேரி போலீஸார் என்ன பண்றாங்க, விசாரணை கூட்டு போறாங்க. இவர் பேரெல்லாம் தட்டி பார்க்குறாங்க. அப்பா இவர் பேர் தட்டின உடனே இவர் ஜாதகம்லாம் வந்துருது. ஏற்கனவே கொலை கேஸ் இருக்கு, அடிதடி கேஸ்லாம் இருக்குன்னு வந்துருது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, ஒரு புட்டப்பை போடுறாங்க. 4.5 கிலோ கஞ்சா கேஸ் போட்டு என்ன பண்றாங்க, நாகர்கோவிலில் சப்ஜெக்ட் அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரே கேட்டு நாங்கள் இங்கே வேணாம் அப்படின்னு நாங்கள் மதுரை மத்திய சிறைக்கு போயிடறேன்னு சொல்லி 3 நாள் கழிச்சு போயிடுறாரு. ஆனால் அங்கேயே வச்சு குண்டாசை போடுறாங்க. 2 மாசம் கழிச்சு குண்டாசை உடைச்சிட்டு வெளியே வராரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசம் கம்பெனியில் வேலை செய்யலாம், இந்த இதெல்லாம் வேணான்னு சொல்லி என்ன பண்றாரு, கோயம்புத்தூர் போறார், பல்லடம் பகுதிக்கு போறார். அங்க ரோந்து பணியில் என்ன பண்றாங்க, ஒரு எஸ்ஐ பல்லடம் போலீஸார் என்ன பண்றாங்க, சண்டியர் மணி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது எஸ்ஐ நம்பர் ரொம்ப நக்கலா பேசுறாரு, அசிங்கமா பேசுறாரு. இவருக்கு டென்ஷன் ஆயிட்டாரு. எஸ்ஐ போட்டு போந்துட்டாரு. போனதோன்னு சும்மா இருப்பாங்களா போலீஸ், நேராக பல்லடம் போலீஸை கூட்டு போறாங்க. ஒரு அடிதடி வழக்கை போட்டு பல்லடம் சப்ஜெக்டில் அடைக்கிறாங்க. 3 நாள் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வரார். வெளியே வந்த ஒரே மாசத்துல பாத்தீங்கன்னா திருப்பூர் இந்த ஸ்டேஷனுக்கு போனோடனே பல்லடம் எல்லாம் பக்கம் தான் இருக்கிறாங்க. திருப்பூர் ஸ்டேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க பொழுது அங்க தூக்கிட்டாங்க இவரை. திருப்பூர் சவுத் ஸ்டேஷனில் தூக்கி அங்கே ஒரு புட்டப்பை போடுறாங்க. விசாரணையை கூட்டின்னு போய் ஆம்ஸ் ஆக்டை போடுறாங்க. திருப்பூர் சப்ஜெக்டில் இருக்காரு. 10 நாள் கழிச்சு வெளியே வரார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் தான் சும்மா விட்டுறாங்க. திருப்பி அதே திருப்பூர் சவுத் ஸ்டேஷனில் மறுபடியும் கூட்டின்னு போய் ஆம்ஸ் ஆக்டை போடுறாங்க. மறுபடியும் ஜெயிலில் அடைக்கப்படுறாரு. 26 நாள் கழிச்சு ஜாமீனில் வெளியே வராரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து 2023 நவம்பர் மாதம் வரைக்கும் அப்படியே போகுது. சரி, இந்த ஊர்ல இருந்தாலும் வேலைக்கு ஆகாது, நம்ம இதுக்கப்புறம் மச்சான் லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிடலான்னு சொல்லி என்ன பண்றாரு, சென்னைக்கு வராரு. காதலித்த பெண்ணை கல்யாணம் செய்யறாரு. ஜனவரி 3, 2024 கல்யாணம் பண்ணிட்டு சென்னையில வந்து கேட்டரிங் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு வேலை மட்டும் தான் இருக்கிறார். அப்படியே ஒரு 4-5 மாசம் போகுது. ஒய்ஃப் கன்சீவ் ஆகுறாங்க. இவர் என்ன பண்றாரு, ஆகஸ்ட் மாசம் கரெக்டா இந்த ராம்நாட்ல கொலை நடந்துச்சு பார்த்தீங்களா ஒரு கேஸ், அந்த கேஸ்ல வந்து இவர் அட்டன் பண்ணவே இல்லை. இந்த ராஜேந்திரன் கொலை கேஸ்ல அட்டன் பண்ணவே இல்லை. வாரண்ட் ஆயிடுது. நேரம் வந்து போலீஸ்காரங்க சென்னையில வந்து அழின்னு போயிறாங்க. இவரை யோசிச்சு பாருங்க, நிலைமையை பார்த்துங்க. காதல் திருமணம், சென்னையில வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க மனைவி கர்ப்பமாக இருக்காங்க. இவரு ஊர்ல இல்லை. ஊர்ல இல்லைன்றா இவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ரவுடிசம் பண்ணா எந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமையும் பார்த்துங்க. நம்ம நேரம் நல்லா இருக்கும். கல்யாணம், மனைவி, குழந்தைன்னு வரும்போது என்னென்ன மாதிரி சூழ்நிலை அந்த பெண் அனுபவிச்சிருப்பான்னு பாருங்க. தூக்கிட்டு போயிடுறாங்க, இவரை போட்டுறாங்க. 7 மாசம் கழிச்சு தான் வெளியே வராரு. இவர் குழந்தை பிறந்துருது. குழந்தை பிறந்து 5 மாசம் கழிச்சு தான் இவர் குழந்தையே பாக்குறாரு. பாத்துங்க, ஒரு ரவுடிசம் கத்தி எடுத்த காரணத்தினால அது எவ்வளவு ஒரு அழகான தருணம். ஒரு காதல் மனைவி குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த டைம் நம்ம இருக்கணும், குழந்தைய நம்ம கையில வாங்கணும். அந்த மாதிரி சூழ்நிலைலாம் ரவுடிசம் பண்ணீங்கன்னா வராது. அது இப்ப தற்போது என்ன பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் திருந்தி ஒழுங்கா வாழணும், எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்லி 1 வருஷமா எந்த குற்ற செயலுமே ஈடுபடல. கல்யாணம் பண்ணதுலேருந்தே ஒரு 1.5 வருஷமா எந்த கேஸும் கிடையாது. ஆனா காவல்துறை என்ன பண்ணுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு கேஸ் வேணும்ல. ஏதாவது ஒரு புட்டப்போ போனா அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும். இத்தனை கேஸ் நீ பிடிச்சாகணும்னா அப்ப யாரெல்லாம் பழைய ஹிஸ்டரி ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் வழக்கு வாங்கியிருக்காங்களோ அவங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டு கத்தியை காஞ்சி வழிப்பறி பண்ணாங்க. ஆம்ஸ் ஆக்ட் வச்சிருந்தாரு, கத்தி வச்சிருந்தாரு சொல்லி ஏதாவது ஒரு கதையை போட்டு ஒரு புட்டப்பை போடுறது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வாழ விடுறது கிடையாது. திருப்பூர் போலீஸ் ஒரு பக்கம், நாகர்கோவில் போலீஸ் ஒரு பக்கம் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டே இருக்குது. இன்ஸ்பெக்டர் புதுசாக வந்துருக்காரு, வந்து பார்த்துட்டு போ, இல்லை ஒரு புட்டப்பை போன உள்ள போயிட்டு வான்னு சொல்லி நல்லா இருக்காரு வாழ்ந்துருக்க லைஃபையும் கெடுக்கிறாங்க. தயவு செய்து காவல்துறையும் பார்த்தீங்கன்னா திருந்தி வாழ்றாங்கன்னா அவங்க திருந்தி வாழ விடுங்க. அவங்களே கோர்ட் அட்டன் பண்ணிட்டு கம்மனு கேஸை பார்த்துப்பாங்க. நீதித்துறை என்ன உண்டோ அதை பார்த்துக்கிட்டோம். ஆனா நம்ம என்னதான் சொன்னாலும் இவங்க இவங்க ஹிஸ்டரி ஷெட்டர் இருக்கிறனால இவங்க லைஃப் இப்படி தான் இருக்கும். ஒரு பக்கம் இவங்க பண்ண பகையாளிகள், இவங்களோட எதிராளிகள் இருப்பாங்க. மறுபக்கம் காவல்துறை இப்படிதான் பண்ணும். இது எல்லா இடத்துலயும் இதுதான். நம்ம என்ன சொன்னாலும் அவங்க தான் பண்ணுவோம். கேட்ட சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நீ பாத்துப்பியா, இவங்களெல்லாம் வெளியே விடக்கூடாது, எங்க இருந்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்களை எல்லாம் பிடிச்சி உள்ள போடுவாங்க. இப்படிதான் ரவுடிசம் பண்ணா வாழ்க்கை இப்படிதான் தடம்புரண்டு போகுன்றதுக்கு தான் இந்த காணொலி போடுறோம். இதுக்கப்புறமாச்சும் ரவுடிசம் பண்ணக்கூடாது. குழந்தைகளோட அந்த குழந்தை மனைவியோட சந்தோஷமா இவர் வாழணும். இதே மாதிரி பல பேர் இந்த மாதிரி கதைகளை பார்த்து இப்படிதான் இருக்குமா ரவுடிசம் வாழ்க்கை, எப்ப பிடிச்சி, அதாவது பண்ணதுக்குலாம் 10 நாள் 20 நாள் வந்துட்டாரு. வாரண்ட்டுக்கு 7 மாசம் உள்ள போய் உட்காந்துக்கிறாரு. அப்ப பாத்துங்க அந்த நேரத்துல அந்த பெண்ணோட நிலைமை எப்படி இருக்கும். காதல் திருமணம் செய்தது ஏதோ அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணனால பிரச்சனை. சப்போஸ் பெத்தவங்க ஹெல்ப் பண்ணாம இருந்தா அந்த பெண்ணோட நிலைமை என்னன்னு பாத்துங்க. ரவுடிசம் பண்ணாதீங்க. அதுக்காக நம்ம காணொலி போடுறோம். இவர் மேல் பாத்தீங்கன்னா 2 கொலை வழக்கு, 5க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்கு, புட்டப்பு, கஞ்சா வழக்கு அதுவும் புட்டப்பு, ஆம்ஸ் ஆக்ட் அதுவும் புட்டப்பு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 18 வழக்குகள் இருக்கு. 2 முறை குண்டா தடுப்பு சட்டத்தில் கைதும் செய்யப்பட்டிருக்கார். தயவு செய்து ரவுடிசம் பண்ணாதீங்க. இவ்வளவுதான் ரவுடி மணிவாசகம் பற்றிய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Disclaimer. Our YouTube channel Sattamedai does not promote or encourage any kind of illegal activities or rowdyism. The content expressed by the speaker is based on information given directly by the person being spoken about and is published only after their acceptance and permission. The purpose of these videos is to raise awareness among the younger generation. The speaker has no intention to hurt or offend anyone or any caste or religion. The speaker's intention is to share the life stories of dadas and rowdies with youngsters in the hope that they will learn from their experience and avoid engaging in such illegal activities like drug addiction and rowdyism in their own lives. மறுப்பு.
நம் சட்டமேடை யூடியூப் சேனல் எந்த ஒரு ரவுடிசத்தையோ சமூக விரோத செயல்களையோ ஆதரிக்காது. நாம் போடும் வீடியோக்களில் வரும் கதைகள் சம்பந்தப்பட்ட நபரே கொடுத்ததாகும். அவர்களது ஒப்புதல் மற்றும் அனுமதியோடு தான் வரும் தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வீடியோ போடப்படுகிறது. இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் ஒரு தனி நபரையோ மதத்தையோ ஜாதியையோ புண்படுத்தும் நோக்கத்தில் இல்லை. நாம் போடும் வீடியோக்களால் தாதா மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை இளம் தலைமுறைகள் அறிந்து அதன் மூலம் ரவுடிசம், போதை பழக்கங்கள் போன்ற எந்த சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடாமல் இருக்க உதவும். நன்றி.